தாய்மொழியாம் தமிழுக்கு இதற்கு ஒரு பெரிய வீர வரலாறு உண்டு. இந்தியாவிலே எந்த மொழிக்கும் இல்லாத வரலாறு நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. இன்றைக்கு பல்வேறு மொழிகள் இன்றைக்கு அழிந்து ஒழிந்து போய்விட்டது. என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் பறந்து இருக்கக்கூடிய ஒரே மொழி தாய்மொழியாம் தமிழ் மொழி. வேற எந்த மொழிக்கும் இதற்கு பெருமை கிடையாது. செம்மொழி அந்தஸ்து என்பது மத்திய அரசால் சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தார்கள். முதல்ல நிறைய பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்தார்கள். ஆனால் அந்த மொழி வழக்கிலே இருக்கிறது என்றால், பேச்சிலே நடைமுறையில் இருக்கிறது என்றால் இல்லை, அழிந்து விட்டது, ஒழிந்து விட்டது. இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு மும்மொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். முன்னால் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் இருக்கின்ற பொழுது, நீங்கள் நவோதயா பள்ளியை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் கல்விக்கு எத்தனாயிரம் கோடி வேணாலும் தரேன்னு சொன்னாங்க. அப்பொழுது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் சொன்னார்கள், என் தாய்மொழியாம் தமிழுக்கு இருக்கின்ற பெருமை எப்பொழுதும் இருக்கும். இங்கே ஆட்சி மொழியாக, இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழ் மொழி வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்பதை தெளிவாக சொல்லி எங்களுக்கு அதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அதான் முடிவு பண்ணோம். நவோதயா பள்ளி வருவதை தடுத்தோம். அன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி வந்தாலும் பரவாயில்லை, வராவிட்டாலும் பரவாயில்லை என்று இருந்தோம். இன்றைக்கு இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய மிக முக்கிய பொருள்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1962 ஏற்கனவே 1938 இந்த போராட்டங்கள், ரொம்ப காலம் மொழி போராட்டம் நடக்குது. மொழி திணிப்பு நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மத்தியில் ஆளக்கூடிய அரசு. ஆனால் எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்களுக்கு மற்ற மாநிலங்கள்லாம், கேரளா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இங்கே இந்தி ஆட்சி மொழியாக நுழைய விட மாட்டோம் என்று குரல் எழுப்பிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேற எந்த இயக்கம் கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு எவ்வளவு உயிர்கள் தியாகம் செய்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்கள். ஏறத்தாழ இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி 26வது ஆண்டு நடக்குது. இன்னொரு 12 ஆண்டுகள் கடந்து விட்டால் நூற்றாண்டு கால போராட்டம் ஆகிவிடுது, மொழி போராட்டம். ஆக இந்த மொழி போராட்டத்தில் எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள். தாய்மொழியாம் தமிழ் மொழியை காட்பதற்கு மாணவர்கள் உயிர் நீத்தார்கள். தாளமுத்து நடராஜன் போன்றவர்கள் உயிர் நீத்தார்கள். தங்களது உடலையை தீக்கிராய்க்கு எத்தனை பேர் தியாகம் செய்தார்கள் என்பதை, இவ்வளவு தியாகங்கள் செஞ்சு தான் இன்னைக்கு இதை நிலைநாட்டியிருக்கோம். அதை நினைவுறுகின்ற நாளாகத்தான் ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் நம்ம வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். ஏனென்றால் நம் தாய்மொழியாம் தமிழுக்கு இன்றைக்கு தொடர்ந்து இன்னும் தமிழ் மண்ணிலே வேறு எந்த மொழிக்கும் இடமில்லை. இன்றைக்கு மத்திய சர்க்கார் சொல்லுது, நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் படிக்க வேணாம், நீங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லுங்கள். சில பள்ளிகளில் அவங்க நடத்துவாங்க. உங்களுக்கு என்ன வர்ற பணத்தை வேணாங்கிறீங்க, நாங்கள் 3 மொழி ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க. முடியாது. ஃபஸ்ட் லாங்குவேஜ் நமக்கு முதல் மொழி தமிழ் மொழி, இணைப்பு மொழி ஆங்கிலம், வேறு எந்த மொழியும் கிடையாது. ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு மறுத்தாலும் நாங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு வரைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு நிதிகள், எத்தனை துறைகளில் எவ்வளவு நிதிகள் வரவில்லை என்பதை கணக்கிட்டு பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் நிதி மத்திய அரசு நம்முடைய அரசை வஞ்சிக்கின்ற வகையில் நமக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச பங்கீடை, 1 பைசா நம்ம செலுத்தக்கூடிய வரைக்கும் 29 பைசா வருது. மற்ற மாநிலங்களுக்கு நம்ம கொடுத்த பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. காரணம், தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கிறது. வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒத்துக்கொள்கிறார்கள்.
வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நம் முதல்வர் ஆளக்கூடிய தளபதியார் மாநிலம் என்பதை இன்றைக்கு மத்திய அரசினுடைய துறைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் ஒரு திட்டத்தை பார்க்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து விட்டு செல்கிறார்கள். எல்லாம் தெரியுது. தமிழ்நாடு தான் எல்லா துறையிலும் சிறந்து விளங்குது. தமிழ்நாட்டு அரசு தான் மிகச்சிறந்த முறையில் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துது. ஆனால் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம், இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று மறுக்கிறது. நீங்கள் வேற என்ன எல்லா திட்டங்களையும் நீ பார்க்குறீங்க, எல்லா துறைகளிலும் இன்றைக்கு மறுப்பதும் நம்மை வஞ்சிப்பதும் தொடர் கதையாக இருக்கிறது. நிச்சயம் இதுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும்.